கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க. வாங்க டேரக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் அசிஸ்டன்ட் கூட காரில் உட்காந்துட்டு இருக்க. ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு வரா. பார்த்தா அவள் காஸ்ட்லியான கார் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிச்சைக்காரன் கிட்ட பிச்சை போட்டுட்டு போக அது எல்லாத்தையும் பார்த்து இவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறான். இப்போ இந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நிறைய ரவுடி பசங்க வந்துடுறாங்க. இந்த காரு டேங்க் சார் கிஃப்டாக கொடுத்தது, அதை போய் பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு வர உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவனுங்க கத்தி எடுத்துட்டு துரத்திட்டு இருக்க. இவன் வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் தான் வராங்க. இப்போ அவனை பார்த்த உடனே இவனுங்களே பார்த்தீங்கன்னா இது டாங் குடும்பத்தோட விஷயம், இந்த விஷயத்தில் நீ தலையிட்டனா உனக்கு கொண்டு போட்டுரும் அப்படின்னு சொல்ல எல்லாரையும் அடிச்சு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை காப்பாற்றி காரில் உட்கார வச்சுட்டு இருக்க. இவ ஹீரோவை பார்க்குறா. பார்த்தா அவன் ரொம்ப பணக்கார மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை செடியூஸ் பண்ணி அவங்க கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறா. இப்போ ஒன்றா ஸ்டே பண்ணதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறானா, எனக்கு பணம் வேணும்னு சொல்ல, பணம் வேணுமா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை செடியூஸ் பண்ணி என் கூட ஒன்றா இருந்துட்டு பணம் பண்ணி ஹீரோ கேட்டுட்ருக்க. ஆமாம், நான் அவன் கூட ஒன்றா இருந்ததா என்னோட முதல் தடவை, அதனால அதுக்கான பணத்தை நீ கொடுத்து தான் ஆகணும், எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு இவ கேட்டுட்ருக்க. ஹீரோவா அவனோட கார்டு எடுத்து கொடுக்குறான். இப்போ அந்த பணத்தை வாங்கிட்டு இவ வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட அப்பா தான் இருக்காரு. இப்போ அவங்க அப்பா இவ்வளோ பார்த்தோன்னே 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன், எங்கே போய் சுற்றிட்டு வந்த, கரெக்டான நேரத்துக்கு வீட்டுக்கு வரலன்னா உனக்கு தண்டனை இருக்குன்னு அவர் கம்பை எடுத்து கையில் வச்சுட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் வரா. அங்கிள், அவன் மேலே எந்த தப்பு கிடையாது, அவன் நைட் ஃபுல்லாக ஏன் கூட தான் இருந்தா. சாரி அங்கிள், வீட்டோட ரூல்ஸாக மறந்தது எங்கள் தப்பு தான், நெக்ஸ்ட் டைம் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நைட்டு நானும் அவ கூடவே தங்குறேன்னு இவ போக பார்க்க, எங்கேயுமா போகிறேன், நீ உன்னோட வீட்டுக்கு போகலையான்னு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க. இல்லை அங்கிள், என் ஃப்ரெண்டு கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது, அதனால நான் அவன் கூட ஸ்டே பண்ணிட்டு காலையில் போகிறேன்னு இவ ஹீரோனை காப்பாற்றி உள்ளே கூட்டிகிட்டு வர அவங்க அப்பாவும் சரின்னு சும்மா விட்டுடுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்தவுடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் அம்மாக்கான பணத்தை ரெடி பண்ணிட்டேன், சீக்கிரமா அம்மாவை எப்படியாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வரணும்னு சொல்ல, பணம் எங்கேருந்து கிடச்சிதுன்னு இவ கேட்க, இவன் எப்படி கேட்டவுடனே அவளுக்கு ஹீரோ கூட ஒன்றா இருந்ததான் ஞாபகம் வருது. அதை பற்றி நீ யோசிக்காத, நான் ரெடி பண்ணிட்டேன், எப்படியாவது அம்மாவை அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே கொண்டு வரணும், எங்கள் அப்பாவோட கண் பார்வையிலேருந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாச்சே, உங்கள் அப்பா பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் அம்மாவை மீட் பண்ண கூட முடியாது, அப்படி இருக்கிறப்ப எப்படி என்னால் வெளில கூட்டு வர முடியும், உங்கள் அப்பா விட யாராவது பெரிய பணக்காரங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்கள் அம்மாவை வெளியே கூட்டிகிட்டு வர முடியும்னு சொல்ல, எப்படியாவது ஐடியா பண்ணுறேன், ஏதாவது பண்ணி எங்கள் அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்ல, சரி ஏதாவது ட்ரை பண்ணுவோன்னு இவ சொல்லிட்டு இப்போவே என்ன சொல்கிறானா, ஹூ குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியுமா, அவங்க குடும்பம் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம், அந்த பையன் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னான்னு வச்சுக்க, இந்த ஊரில் உள்ள எல்லாரும் பேச்சு கேட்பாங்க, அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஆல்ரெடி. அது மட்டும் இல்லாமல் என்னோட பிரின்ஸ் தெரியுமா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்னு இவ ஒரு வீடியோவை காட்ட, அதில் அந்த பையனோட முகம் சரியாகவே தெரிய மாட்டேங்குது. இவ சொல்கிறது நம்ம ஹீரோவை பற்றி தான். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அழகான பையனை பார்த்தா எந்த பொண்ணுக்கு தான் ஆசை வராது, நீ கூட ஆசைப்படுவ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இவ்வளோ அவ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட காரில் உட்காந்துட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் எதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோ சைடில் பார்க்க, அவன் காரை யாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே நடந்த விஷயம் லீக் ஆகக்கூடாது, அவனை பிடிச்சி என்னென்னு விசாரின்னு சொல்ல, ஹீரோவோட ஆளும் அந்த ஃபோட்டோ எடுத்து அவனை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல நிறைய கெஸ்ட்டுங்க இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, வந்திருக்கவங்க உன் கண்ணுக்கு தெரியலையா, நீ பாட்டுக்கு பார்க்காத மாதிரி போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பிரச்சனை நீயே பார்த்துக்க, நான் கிளம்புறேன்னு அவளோட ஃப்ரெண்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அப்பாவோட 2வது பொண்டாட்டியை பார்த்தீங்கன்னா, உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் என் தம்பி வந்திருக்கான், அவனுக்கும் உனக்கு தான் நல்ல மேட்ச், அவன் உனக்காக ஒரு கார் கொடுத்தான், அந்த காரை என்ன பண்ணிட்டு வந்த, அந்த காரை தூக்கி குப்பையில் போட்டிருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம், அவன் உனக்கு கல்யாணத்துக்கான கிஃப்டாக கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கார் பிடிக்கல, அதனால தான் அதை குப்பையில் போட்டேன்னு இவன் இந்த இடத்த விட்டு போக பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லு, உனக்கும் டாங்க்கு தான் கல்யாணம், அவன் உனக்கு எதை கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான், என்னன்னு பாருன்னு சொல்ல இவ்வளோ அமைதியாக நிற்கிறா. இப்போ அந்த ஆளை பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு கொடுத்த கிஃப்ட் பிடிக்கலன்னா என்ன, இப்போ உனக்கு வேறு கிஃப்ட் தரேன் செல்லாம், இந்த நெக்லஸ் உனக்காக தான், இதோட மதிப்பு விலை மதிப்பு இல்லாதது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவளோட கழுத்தில் ஒரு நெக்லஸை போட்டு விட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன்னு பேச, இவன் கிட்ட வந்து பேசுறத பார்த்தாலே நம்மளுக்கு பயங்கர எரிச்சலாக இருக்கு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும், இந்த கிஃப்ட்டை நான் மனசார ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி ரூமுக்கு வந்துடுறா. இப்போ ரூமுக்கு வந்தவுடனே அந்த நெக்லஸை தூக்கி போட்டுட்டு, எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நான் தப்பிச்சே ஆகணும், என்ன பண்ணி தப்பிக்கிறதுன்னு தெரியலேன்னு இப்போவே ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இவ சரியான காசு பைத்தியம், இவன் இதுக்கு
என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குற அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு என்னோட ஃபோன் நம்பர் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறான். உன் கூட ஒன்றா இருந்தேனே, அப்போ தான் உன் பேக்கெட்லேருந்து கார்டு எடுத்தேன். சரி சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறான். அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோட ஆளுங்க ஒரு குண்டனை கூட்டிகிட்டு வராங்க. இப்போ அவனை கூட்டிகிட்டு வந்து பாஸ் இவன் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்ல இவன் இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக அவனை இந்த ஊரை விட்டு அனுப்பி வச்சிருங்கன்னு ஹீரோ அவனோட ஆளுங்க கிட்ட சொல்ல அவனுங்களாம் அந்த ஆளுங்க இருந்து கூட்டு போயிடறானுங்க. இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா, உனக்கு என்ன வயசாகுதுன்றத மறந்து போயிட்டியா, இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க, இப்போதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க இவங்க இப்படி கேட்டவனா அவனை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதில பேசாமல் வந்து ஹீரோனுக்கு தான் கால் பண்ணுறான். நாளைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோயினோட தங்கச்சி பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ஹீரோவோட கார்ல ஏறி போயிட்டு இருக்க. இவ யார் கூட கார்ல ஏறி போறா, நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும்னு தங்கச்சிக்காரி டாக்ஸில ஏறி அவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. என்ன திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன், பின்னாடி ஒரு ஆள் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு, என்னன்னு பாரு அப்படின்னு சொல்ல அதை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணுறாங்க, யாருன்னு பாருங்கடான்னு சொல்ல பார்த்தா 4 கார் ஒன்றா வந்து தங்கச்சியோட காரை நிப்பாட்டி அவளை பிடிச்சிடுறானுங்க. இப்போ அவனுங்க எல்லாரும் இவ்வளோ பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்க இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கல்யாணம் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ என்னோட புருஷன் அப்படின்றது காட்டுறதுக்காக தான் இந்த கல்யாணம், மற்றபடி எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்ல முடியாது, ஆனால் கல்யாணம் ஆனதுனால புருஷன் முன்னாடியே நம்ம கடமையை செய்வோம் வான்னு சொல்லி இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோவில் ரூமை கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோவை கூட ஃபர்ஸ்ட் நைட்டை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு லெட்டர் தான் இருக்கு. என் புருஷனுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு இருக்க இன்னும் இவ அவ பாட்டுக்கு வந்தா கல்யாணம் பண்ணா என் கூட ஒன்றா இருந்தா ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா, 2வது தடவை என்னை ஏமாத்திருக்கா, இப்படி போய் அவகிட்ட 2வது தடவை ஏமாந்துட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க ஹீரோக்கனோட ஆளுங்க தான் கால் பண்றானுங்க. இப்போ அவனுங்க கால் பண்ணி உங்க கார்டுல இருந்து 60 மில்லியன் பணம் யாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அது யாரு பண்ணாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வச்சுட்டு வேலையை பாருங்கடான்னு ஹீரோ இவ்வளோ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவ சரியான காசு பைத்தியமா இருப்பா போல அப்படின்னு. இப்போ அந்த சைடு கட் பண்ண அந்த டாங்க தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கல்யாணம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அப்பதான் சொல்லியிருப்பாரு இவனை கல்யாணம் பண்ணணும்னு. இப்போ இருந்தாலும் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோ இவளுக்கு என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிடறான். இப்போ அவன் ஹீரோனை கல்யாணம் பண்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சவனு ஹீரோனோட அசிஸ்டண்டை விட்டு அவனோட கை காலை அடிச்சு உடங்கிடா, அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்கன்னு சொல்ல இவனுங்களும் அவங்க 2 பேரையும் அடி வெளுத்து கட்டிடுறானுங்க. இப்போ இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்பி வைக்க அதை பார்த்தோன்னா அவ பயங்கர சந்தோஷமாயிட்டு நீ பண்ண உதவியை மறக்க மாட்டேன், ரொம்ப தேங்க்யூன்னு அவ ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயினோட சித்தியை பார்த்தீங்கன்னா என்னங்க யாருன்னே தெரியாத முக தெரியாத ஆளுங்க வந்து என்னையும் தம்பியையும் அடிச்சு போட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் ஆளுங்களை வச்சு பிள்ளை பண்ணியிருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்க தானே வர சொன்னீங்க, இப்படி பண்ணுவானே எதிர்பார்க்கலன்னு அவங்க அழுதுட்டு இருக்கா. இப்போ இந்த தங்கச்சிக்காரி ஹீரோயினை அடிக்கிற மாதிரி வர ஹீரோயின் தடுத்துறா. இங்க பாருங்க உங்களை அடிச்சதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்ல அப்பா இவ சொல்றதை நம்பாதீங்க, எனக்கு நான் கூட இவளை ஃபாலோ பண்ண தெரியுமா, இவ ஏதோ ஒரு பையன் கூட கார்ல ஏறி போயிட்டு இருந்தா, இவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பசங்க வந்து என்னையும் பிடிச்சிட்டானுங்க, கண்டிப்பா இவளுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, என்னன்னு கேளுங்கன்னு 2 பேரும் மாறி மாறி இவன் மேல பழிய போட்டுட்டு இருக்கா. அவங்கப்பா பாத்தீங்கன்னா எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட போய் சொல்லுவ, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அவரை பாத்தீங்கன்னா ஹீரோயினை பயங்கரமா அடிச்சு போட்டுறாரு. இப்ப ஹீரோயின் இப்படி மயக்கத்துல கடந்துட்டு இருக்க இந்த சைடு தங்கச்சியும் அவங்க அம்மாவும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அம்மா எனக்காக நல்ல பணக்கார வீட்டு பையனா பார்த்து வைங்கம்மா, அப்பதான் என்னால பணக்கார வாழ்க்கை வாழ முடியும், அந்த ஹோ குடும்பத்தோட பையன் என்ன கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல நல்லா கனவு காணு, அவன் எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தோட பையன் தெரியுமா, அவளை நம்மள திரும்பி பார்க்க மாட்டான்னு சொல்ல அட்லீஸ்ட் அவன் பார்வையை மேல பட்டா எனக்கு அதுவே போதுன்னு இவ ஜாலியா வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவிலுக்கு கால் பண்ணி பார்க்க இவ போனையே எடுக்க மாட்டேங்கிறா. இப்ப இந்த சைடு ஹீரோவிலுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க அந்த இதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து சார் ஜி குடும்பத்தை சேர்ந்தவங்க வெட்டிங் இன்விடேஷன் கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்ல பொண்ணு பேர் என்னன்னு ஹீரோ கேட்க அவன் ஹீரோனோட பேரை சொல்றான். அது பார்த்தவனு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்டாட்டி என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவான்னு லொகேஷன் எங்கன்னு பாருன்னு ஹீரோ கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவளோட கல்யாண ஏற்பாடு தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கும் அந்த டேங்குக்கும் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவா. அவங்க அப்பாவை மீறி அவளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அம்மாவை வச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் அவங்க அப்பா எல்லாத்தையும் சாதிச்சுட்டு இருக்காரு. இப்போ அவங்க அப்பா இவளை கல்யாணம் பண்றதுக்காக கூட்டு வந்துட்டு இருக்கா. இவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதை பார்த்தவன அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா உங்க அம்மா என் கையில இருக்கான்றத மறந்துடாத, அவனை நீ கல்யாணம் பண்ணாதான் உங்க அம்மாவை பார்க்கவே நான் அனுமதிப்பேன், இல்லைன்னா அவங்க அம்மா உயிரோட இருக்கதே கஷ்டம் தான் சொல்லி அவளை பிளாக்மெயில் பண்ணி கூட்டிட்டு வர இவ்வளவு வேற வழி இல்லாம அவங்க அப்பா சொல்ற எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணவும் ஒத்துக்கிறா.
இப்போ வந்துட்டு அங்கே கல்யாணம் பண்ணலான்னு வந்து நின்றுட்டு இருக்க அவனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு இவகிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா தள்ளி போட அப்படின்னு இவ சொல்றான். அதை பார்த்தோன்னே எவ்வளோ தைரியம் தான் என் தம்பி தள்ளி விடுவேன்னு அவங்க சண்டைக்கு வந்துட்டு இருக்க இவ அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை யாராவது கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோதானே அந்த இடத்தையே ரணகலமாக்கிட்டு இருக்க அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பிடிங்க அப்படின்னு சொல்லி ஆளுங்களை விட்டு பிடிக்க வச்சு அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வைக்க பார்க்குறாங்க. இப்போ அவள் ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்க அவன் மோதிர போடலான்னு வர இவ விட மாட்டேங்கிறா. மோதிர போடலன்னா என்ன இந்த ட்ரிங்க்ஸை நீ குடிச்சுதான் ஆகணும் அப்பதான் கல்யாணம் முடிஞ்சுதான் அர்த்தம் இந்தா செல்ல கூடி அப்படின்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்திட்டு இருக்க தள்ளி போங்கடா அப்படின்னு இவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு கத்திட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு என்ன ட்ரெஸ் போட்டு வந்தானோ அதே ட்ரெஸ்ல பைக்ல வந்திருப்பான் போல ஃபாஸ்டா வரணும்னு இப்பவே இப்படி வந்து இறங்கிட்டு இருக்கா. அவனை பார்த்து அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ ஹீரோ நேரா இவகிட்ட வந்துட்டு இவ்வளவு தைரியம் தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண பாக்குறியான்னு கேட்க நான் வேணும்னு பண்ணல ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறாங்கன்னு இவ சொல்ல இவ இப்படி சொன்னதை பார்த்தவன ஹீரோ அவளை பிடிச்சி எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி கிஸ் பண்ணதை பார்த்தவன அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு பார்க்க இவளோட சித்தி தங்கச்சி 2 பேரும் காட்டு கத்துறாங்க. பாத்தீங்களா எல்லாரும் முன்னாடி மானியத்தை வாங்கிட்டா அவளை அடிச்சு காலை உடைங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு தலை லைட்டா வலிக்குது. ஏன்னா அவங்க அப்பா நேத்து போட்டு அடிச்சிருப்பார் இல்லையா. இப்ப அவ தலை வலிச்சவன லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்க. அதை பார்த்தவன ஹீரோவில் அங்க இருந்து தூக்கிடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லா ஆளுங்க கூடவும் சண்டை போட்டுட்டு இவ்வளோ காப்பாற்றிட்டு இருக்க என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்க உன் கை காலை உடைக்காம விட மாட்டேன்னு அவங்க அப்பா மறுபடியும் ஆளுங்களை அனுப்ப ஹீரோ அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லிடுறான். இப்போ ஹீரோ கால் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோட ஆளுங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோட ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு வந்த அடியாளுங்க எல்லாரையும் கண்ணா பின்னான்னு அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்தையே ஒரு வழியாக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த மாப்பிள்ளையே கத்தியால குத்துற மாதிரி போறான். அது பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் குத்தணும்னு அவசியம் இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவள் கால அவனுக்கு 2 உதைய போட்டுட்டு இந்த இடத்த விட்டு போலான்னு சொன்னவாக்க இவன் மயக்க போட்டு விழுற மாதிரி போக ஹீரோவில் அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். ஹீரோ எப்படி தூக்கிட்டு போறத பார்த்தவனா அவங்க சித்தியை பார்த்தீங்கன்னா எங்கட கூட்டு போற அவளை இங்க விட்டுட்டு போவேன் ஏன் வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு இவங்க காட்டு கத்திட்டு இருக்க பைத்திய மாதிரி கத்தாம அமைதியாயிரு பொறுமையா டீல் பண்ணிக்கலாம்னு அவங்க அப்பா சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஹீரோ இவ்வளவு இப்படி காப்பாத்திட்டு போறத அவளோட ஃப்ரெண்டு பார்த்தவன ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வந்து பேசிட்டு இருக்கா. என்னங்க என் ஃப்ரெண்டு எங்க கூட்டு போறீங்க யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன் ஃப்ரெண்டு எங்க போறானே எந்த டீட்டெயிலும் என்னால கொடுக்க முடியாது உண்மையாவே உன் ஃப்ரெண்டுக்கு அந்தளவுக்கு க்ளோஸ்னா அவகிட்டே கால் பண்ணி தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக சரியான திமிரு பிடிச்சவனா இருப்பான் போலே அப்படின்ற மாதிரி இவ முழிச்சிட்டு இருக்கா. இப்போ இப்படியே கட் பண்ணால் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்ணு முழிச்சு பார்க்க அவளுக்கு அவள் ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்புறா. ஹோ குடும்பத்தில் ஏதோ ஒரு பார்ட்டி நடக்க போதான் அந்த பார்ட்டிக்கு வெறும் 100 பேர் மட்டும்தான் இன்வைட் பண்ண போகிறாங்க. அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கான இன்விடேஷன் கார்டு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு இருக்க. இவன் அந்த மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவன் ஹீரோவை பார்த்தவொன்னே நீ பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை கல்யாணம் பண்ணுற தகுதி அவனுக்கு கிடையாது அதனால தான் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன்னு சொல்ல இங்கே பாரு என் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அவங்க முன்னாடி என் கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது நீ சேஃப்டியாக இருக்கதா உனக்கு நல்லதுன்னு சொல்ல என் பொண்டாட்டி என்னோட சேஃப்டியை பற்றி ரொம்ப கவலைப்படுற போல அதை எப்படி எனக்கு திரும்ப செய்யலான் இருக்க நான் உனக்கு பண்ண உதவிக்காக நீ நன்றி கடனை காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண அவளே ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணி முடிக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் உன்னால பணம் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டவொன்னே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. சரியான பண பைத்தியம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹீரோவை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்னோட கார்டை என்கிட்ட சொல்லாமல் தூக்கிட்டு போனேன் அதில் உள்ள காசு உனக்கு பத்தாதான்னு கேட்க இந்த கார்டை பற்றி பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் புரியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க சும்மா நடிச்சிட்டு இருக்காதன்னு சொல்கிறான். இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளோட சட்டையை கழட்டிட்டு பணத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி கேவலமான ட்ரிக்லாம் யூஸ் பண்ணாது ஒன்று பார்த்தாலே எரிச்சலாக இருக்குன்னு சொல்லி ஹீரோவில் பிடிச்சி திட்டிட்டு போக அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு வழி தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட ஒரு கிளப்புக்குள்ள வந்துட்டு இருக்க. இதை ஹீரோ பார்த்துறான். இவன் இதுக்காக இந்த கிளப்புக்குள்ள போறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஹூ குடும்பத்தோட பார்ட்டிக்கு போகிற இன்விடேஷன் கார்டு இந்த கிளப்போட ஓனர் கிட்ட கூட இருக்கு அவன் நினைச்சா நமக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு தரலாம் ஆனால் அந்த ஆளு சரியான பொறுக்கின்னு கேள்விப்பட்டேன் எப்படி அந்த ஆள் கிட்ட இருந்து வாங்க போறேன்னு தெரில சரிவா போய் பேசி பார்க்கலன்னு 2 பேரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் உள்ள வந்து பேசிட்டு இருக்க. அந்த ஆளை பார்த்தீங்கன்னா என் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் எந்த பொண்ணா இருந்தாலும் பேசுவேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ வேற வழி இல்லாமல் அங்கே உள்ள ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருக்கா. இப்போ அந்த ஆளை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட நான் கொஞ்சம் தனியாக பேசணுன்னு சொல்ல அந்த ஆள் தான் தனியாக பேசணுன்னு சொல்கிறாருல நீ வெளியே வெயிட் பண்ண நான் வரேன்னு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை அனுப்பி வச்சிட்டு இருக்கா. அவளும் இந்த இடத்த விட்டு போயிடறா. அவள் போனதுக்கு அப்புறம் இந்த சைடு இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவள் குடிச்ச ட்ரிங்க்ஸில் எதையோ கலந்துட்டானுங்க போல. இப்போ அவள் இப்படி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அந்த ஆளை பார்த்தீங்கன்னா இவகிட்ட தப்பாக நடக்க பார்க்குறான். இவன் இப்படி தப்பாக நடக்க பார்க்க அவங்க உள்ள கிளாஸ் எடுத்து அவன் மண்டையிலே உடைச்சிட்டு ஓடலான்னு பார்க்க அவன் விட மாட்டேங்கிறான். இப்போ அவன் இப்படி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை பயங்கரமாக அடிச்சு போட்டுட்டு இவ்வளோ பார்க்க அவன் ஒரு மாதிரி
மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா அவளுக்கு மருந்து கொடுத்துருப்பேன்னு ஹீரோ அவனை கண்ணா பின்னா நடிச்சுட்டு ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போடான்னு அவனை அங்க இருந்து துரத்தி விட இவன் ஹீரோவை பாக்குறா. இப்ப அவன் ஹீரோவை பார்த்தவன ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ ஹீரோ ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோனை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அவன் தூக்கிட்டு வந்து படுக்க வச்சதுக்கப்புறம் அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி இவ்வளோ அவளோட ஃப்ரெண்டு எதுக்காக அந்த கிளப்புக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் ஹூ குடும்பத்தோட இன்விடேஷன் கார்டு வேணும், அதுக்காக தான் மேடம் அவங்கள பார்க்க போயிருக்காங்க, நீங்கள் தான் ஹூன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன் வையின்னு சொல்லிட்டு இவனே பார்த்தீங்கன்னா எதுக்காக என் குடும்பத்தோட இன்விடேஷன் கார்டு உனக்கு வேணும் அப்படின்னு அவசியம், அந்த இன்விடேஷன் கார்டுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயங்கிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு அவனோட ஆளுங்களுக்கு தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி 2 இன்விடேஷன் கார்டு வேணும்னு சொல்ல அவனுங்களும் அனுப்பி வச்சிடறானுங்க. அடுத்த நாள் இவ கண்ணை முழிச்சு பார்க்க 2 இன்விடேஷன் கார்டு இருக்கு. அது பார்த்தவொடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். எப்படி அந்த இன்விடேஷன் கார்டு கிடைச்சிருச்சுன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு உங்க ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அவ எங்க போனானே தெரியல. சிசிடிவி ஃபுட்டேஜால கூட அவ போன இடத்த கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு பின்னாடி கண்டிப்பா யாரோ இருக்காங்க, அதனால தான் அவ சீக்கிரட்டா ஒளிஞ்சிட்டு இருக்கா. இல்லைன்னா என் கண் பார்வையில இருந்து அவளால தப்பிச்சிருக்கவே முடியாதுன்னு பேசிட்டு இருக்க. சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம நேற்று ஒரு கிளப்பையே மூடி இருக்காங்க. அது ரொம்ப ஃபேமஸான கிளப்பு. அந்த கிளப்புக்கு என்னாச்சுன்னு தெரிலன்னு இந்த ஹீரோயின் கிட்ட ஒரு ஆள் தப்பா நடக்க பார்த்தானே அந்த கிளப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க அந்த இதுக்கு ஹீரோயின் தான் வரா. அவளை பார்த்தவொன்னே எவ்வளவு தைரியம் இருந்தா திரும்ப வருவேன்னு அவங்க ஹீரோயினை அடிக்கிற மாதிரி வர, இது என்னோட வீடு, உங்களுக்கு கேட்டுட்டு வரணும்னு எந்த அவசியம் இல்லைன்னு ஹீரோயின் தடுத்துற. அவ தங்கச்சியை பாத்தீங்கன்னா அப்பா இவ தப்பு பண்ணிருக்கா, அவளுக்கு தண்டனை கொடுத்தே தீரணும், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கம்ப கொடுத்துட்டு இருக்க. அவங்க பாவம் கம்ப எடுத்துட்டு இவ்வளவு அடிக்கிற மாதிரி வர, இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களுக்கு தேவை ஹூ குடும்பத்துக்கு போறதுக்கான இன்விடேஷன் கார்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த கார்டை கொடுத்தா நான் சொல்றதை நீங்க செய்யணும்னு சொல்ல, கார்டு வாங்கிட்டே இருக்கானு உங்க அப்பா கேட்க இவ இருக்குன்னு சொல்றா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த கார்டு உங்களுக்கு வேணும்னா டாங் குடும்பத்துக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணணும். அப்படி ஒரு வேளை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட இன்விடேஷன் கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஹூ குடும்பத்துக்கு சொந்தமான ஹோட்டலுக்கே போய் இதை எடுத்துட்டு வரலான்னு சொல்ல, அப்பாவை சொல்றதை நம்பாதீங்க, நான் அந்த இடத்துக்கு போனாலே அந்த இன்விடேஷன் கார்டு என்னாலே வாங்க முடியும், நானே இதை வாங்கிட்டு வரேன், இவகிட்ட கேட்காதீங்கன்னு சொல்ல, ஒருவேளை அவளுக்கு பதிலாக நான் கொண்டு வந்தேன்னா அந்த டாங்க்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ல, சரி 2 பேரும் போங்க, 2 பேரில் யார் இன்விடேஷன் கார்டு கொண்டு வர்றீங்களோ அவங்க சொல்கிறத கேட்குறேன்னு அவங்க அப்பா சொல்ல, இவ்வளோ சரின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு கூட காரில் வந்துட்டு இருக்கா. இந்த சைடு தங்கச்சிக்காரி தனியாக வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கார்டு எடுத்து கொடுக்க, அடியே இந்த இன்விடேஷன் கார்டு எப்படி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணாங்க, அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி இந்த இன்விடேஷன் கார்டை பத்திரமா வச்சுக்க, உங்கள் அப்பா கைக்கு கிடச்சதுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அவர் உன் பேச்சே கேட்க மாட்டாருன்னு சொல்ல, சரியா சொன்னேன், இப்போதைக்கு இது கிடைச்சதை பற்றி யாருக்கிட்டே பேசிட்டு இருக்காத, ஆல்ரெடி அந்த ஜென்ரல் மேனேஜர் எப்படிப்பட்ட ஆளுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது கண்டுபிடிச்சதான் எங்கள் அப்பா கிட்ட இப்படி ஒரு பிட்டை போட்டேன்னு நேற்று நைட்டு நடந்ததை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கா. நேற்று நைட்டு இவன் முன்னாடியே ஹூ குடும்பத்தோட ஹோட்டலுக்கு சொந்தமான ஜென்ரல் மேனேஜரை பார்க்கறதுக்காக கிளப்புக்கு வந்திருப்பா. அந்த ஆள் சரியான பொறுக்கி போல. இப்போ இவ மூஞ்சில மாஸ்க் போட்டுட்டு வந்து அந்த ஆள் கிட்ட ஒரு மாதிரி பேச, அந்த ஆள் இவ கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசியிருப்பான். இப்போ அவன் இப்படி வலிஞ்சு பேசின விஷயம் எல்லாத்தையும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 பேரும் உள்ளே போகிறோம், உன் தங்கச்சியை மாட்ட வைக்க போகிறோம், அதுக்காக தானே போகிறோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் ஹூ குடும்பத்துக்கு சொந்தமான இடத்துக்கு தான் வராங்க. இப்போ அவங்க 3 பேரும் வெளியே நின்றுட்டு இருக்கா. அந்த இடத்துல நிறைய பாடி கார்டுங்க இருக்காங்க. இங்கே நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோ மேலே நின்று பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இது ஹூ குடும்பத்துக்கு சொந்தமான ரெசிடென்சி, அதனால தான் ஹீரோ இந்த இடத்துல இருக்கான். இப்போ இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா நீ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தான் உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட மேனேஜரை பார்க்கறதுக்காக தான் வரா. இப்போ இந்த மேனேஜரை பார்த்து, யோ உங்ககிட்ட லாஸ்ட் டைமே இன்விடேஷன் கார்டு பற்றி பேசியிருந்தேன், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, எனக்கு அந்த பார்ட்டியோட இன்விடேஷன் கார்டு வேணும்னு சொல்ல, செல்ல நீ கவலைப்படாத, கார்டு வேணா என்ன பண்ணணும்னு ஆல்ரெடி உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்லன்னு அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இவகிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவளே இன்விடேஷன் கார்டுக்காக அந்த ஆள் கூட ஒன்றா இருந்துட்டு இருக்கா. இவ இப்படி இருந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணி அவங்க 2 பேரையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. இப்போ இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு சில பாடி கார்டெலாம் வராங்க. அதை பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் வாடி ஓடலான்னு தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. ஹீரோயினோட கால் ஸ்லிப் ஆகி அவ படிக்கட்டுலேருந்து கீழே விழுற மாதிரி போக கரெக்டாக ஹீரோ வந்து அவளை பிடிச்சிடறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஏய் வா ஓடி போயிடலாம், அவங்கள பார்த்தாங்கன்னா நம்மளை பிடிச்சிருவாங்கன்னு சொல்ல, அவங்க எல்லாரும் ஹீரோவை பார்த்தாங்கன்னா ஹூ மாஸ்டர்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. என்னது ஹூவா அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்தா அவன் பின்னாடி ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவனை பார்த்தோன்னா இவங்க எல்லாரும் ஹூ சாரை கூப்பிட்டாங்களா, நீங்க தான் ஹூவான்னு கேட்க, நான் ஒன்று ஹூலாம் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அப்போ நீங்கள் யாருன்னு இவ கேட்குறா. நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆளு சரியான திமிரு பிடிச்சவன், அவன்கிட்ட நான் முன்னாடியே பேசியிருக்கேன்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ இந்த இடத்த விட்டு போ, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்ல அவனும் இந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ அவன் போனதுக்கப்புறம் நீ ஹூவோட தம்பியா, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அவனு கசின்ஸ்ன்னு சொல்ல, கசின்ஸா
அப்படின்னா அந்த இன்விடேஷன் கார்டை அன்னைக்கு பெட்ரூமில் வச்சுட்டு போனது நீ தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் குடும்பத்தோட இன்விடேஷன் கார்டு என்ன தவிர வேறு யாரை கொடுத்துருப்பானே ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இன்விடேஷன் கார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூப்பா, எனக்காக இன்னொரு ஹெல்ப் பண்ணுறியா? ஆக்சுவலாக நான் ஹூவை பார்க்கணும், அவரை பார்க்க உதவி பண்ணுன்னு சொல்ல, இதுக்காக என்ன பார்க்கணும்னு சொல்கிறா. அவன்கிட்டேருந்து என்ன காரியம் ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோவை பற்றி தப்பாகவே யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இப்போ வரைக்கும் இவன் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானே ஹீரோக்கு தெரியாது இல்லையா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவள் கழுத்தை பிடிச்சிட்டு, லாஸ்ட் டைம் உனக்கு ஹெல்ப் பண்ணதே பெருசு, இதுக்கப்புறமே என்ன தொல்லை பண்ணனா கொண்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. அடியே விட்டு தள்ளடி பார்த்துக்கலாம் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா தனியாக வந்ததுக்கப்புறம் இவன் இதுக்காக இன்விடேஷன் கார்டு கேட்டுட்டு இருக்கா. இன்னும் பார்க்கணும்னு என்ன ஆசை அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி குடும்பத்தையும் டாங் குடும்பத்தையும் ப்ரைவேட்டாக நானே இன்வைட் பண்ணதா கூப்பிடுங்கன்னு சொல்ல ஹீரோவோட ஆளுங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண இந்த டின்னர் பார்ட்டி தான் கட்டுறாங்க. இப்போ இந்த பார்ட்டியில் நிறைய பணக்காரங்களாம் உட்காந்துட்டு இருக்க. அவங்க அப்பா டாங் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டியில் குடும்பத்துக்கு சொந்தமான க்ளோஸ் ரிலேஷன் மட்டும்தான் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நாங்களும் க்ளோஸ் ரிலேஷன் தான், அதுக்கு காரணம் எங்கள் பொண்ணு தான் தெரியுமான்னு அவங்க அப்பா உங்க பொண்ணு பெருமையை பற்றி பேசிகிட்டு இருக்க. இவர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்திருக்க எல்லாரோட ஃபோனுக்கும் ஒரு வீடியோ வருது. என்ன வீடியோடான்னு பார்த்தா இந்த தங்கச்சிக்காரி குடும்பத்தோட மேனேஜர் இருக்கா இல்லையா, அந்த ஆளு கூட ஒன்றா இருந்த வீடியோ தான். அந்த வீடியோ பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என் ரெண்டாவது பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், அவள் தான் எங்களுக்கு இன்விடேஷன் கார்டெலாம் வாங்கி கொடுத்தான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு உங்கள் அப்பா அந்த வீடியோவை பார்த்துடுறாரு. அதை பார்த்தவொடனே நீ பொண்ணை வளர்த்து வச்ச லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லி அவர் காண்டாயிட்டு அந்த இடத்த வீட்டு வந்துட்டுருக்க. இந்த சைடு தங்கச்சிக்காரி தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா இந்த கிழமை இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்க. இந்த சைடு ஹீரோயினை வீட்டுக்கு தான் போகிறா. அவளை பார்த்தவொடனே என்னடி இன்விடேஷன் கார்டு கிடச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்க, கிடச்சிருச்சுன்னு இவ சொல்கிறா. எனக்கே கிடைக்கல, உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்க, அட சும்மா சொன்னேன்ப்பா, எனக்கு எப்படிப்பா கிடைக்கும், நீ ஏன் அவ்வளோ பெரிய ஆள், உனக்கே கிடைக்கலன்றப்ப எனக்கு யார் தருவா? சரி வா இன்னைக்கு 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகலாம், உனக்காக அப்பா பெரிய தீபாவளியே வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அதை பார்த்து நான் சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க 2 பேரும் உள்ளே வந்துட்டுருக்கா. அவங்க அப்பா செம காண்டாகி சரக்கடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அப்பா பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்பா நானும் முடிஞ்ச வரைக்கும் எதேதோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் இன்விடேஷன் கார்டு கிடைக்கவே இல்லைன்னு சொல்ல அவங்க அம்மா இந்த சைடு சிக்னல் காமிச்சிட்டு இருக்காங்க. அதை கூட இவ கண்டுக்காம நானும் அந்த மேனேஜரை எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனால் அந்த கார்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட பெருமையை பற்றி பேச அதை பார்த்து ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்பா அக்கா இன்விடேஷன் கார்டு எடுத்துகிட்டு வரேன்னு உங்களை ஏமாத்திட்டு இருக்கா, இந்தாங்க கம்பு, அவளை அடிங்க அப்படின்னு சொல்லி கம்பை கொடுக்க அவங்க அப்பா அவளை அடிக்காம இவ்வளோ போட்டு அடி வெளுத்து கட்டிடுறாரு. உன்னால என் மான மரியாதையே போச்சு, எல்லாரும் முன்னாடி தலைக்குனியை வச்சுட்டேன்னு அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா தான் வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா எப்படி பண்ணிட்டு இருக்கா, அது எல்லாத்தையும் பார்த்து இந்த சைடு ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா இவ்வளோ கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்படி தானே இன்விடேஷன் கார்டு வாங்கினியானே வீடியோவை காட்டிட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த வீடியோ ஃபார்வர்ட் மூலமாக எனக்கு வந்துச்சு, எல்லாருக்கும் போயிருக்கு போலியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி காட்டினோட தான் தங்கச்சிக்காரிக்கு என்ன பிரச்சனைன்றதே புரியுது. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்லி அவளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டி விட இந்த சைடு தங்கச்சிக்காரி ரொம்ப பயந்து போயிடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வயலின் வாச்சிட்டு இருக்கா. இவன் இப்படி வாச்சிட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட அம்மா தான் ஞாபகம் வருது. அவங்க அம்மா பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. சின்ன வயசில் இவளுக்கு வாசிக்க சொல்லி கொடுத்தது அவங்க தான். அவங்க அம்மா கூட இருந்த ஞாபகங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் வயலின் வாச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சவுண்டு கேட்டு அவங்க அப்பா தான் வராரு. இப்போ அவங்க அப்பா வந்து இந்த வயலின் சவுண்டு கேட்டோன்னே பழைய ஞாபகங்கள் வந்துச்சு, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் அம்மாவை ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க, அப்புறம் இதுக்காக உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன்ல, நானும் சொல்கிறேன், உங்கள் அம்மாவை நான் ரொம்ப காதலிச்சேன், அவள் வயலின் வாசிக்கிறத பார்த்து வேலை பார்க்குற எல்லாரும் அவன் மேலே ஆசைப்பட்டாங்க, அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பொறாமை வந்துருச்சு. ஆனால் நான் தான் அவங்க அம்மாவை காதலிச்சேனே தவிர உங்கள் அம்மா என்ன காதலிக்கல, வேறு ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்தா. அந்த பொறாமை தாங்க முடியாமல் உங்கள் அம்மாவை பிளான் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணேன். உங்கள் அம்மா கூட 1 night stand இருந்தால் அப்படி தான் கல்யாணம் பண்ணேன். அப்போ தான் நீ எனக்கு பிறந்த. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்கள் அம்மா மேலே வெறுப்பும் கோவமும் அதிகமாயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் அம்மாவை இந்த வயலினை நான் வாசிக்க விட்டதே இல்லை தெரியுமா. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மியூசிக்கை இப்போ தான் நான் கேட்குறேன். இதை பார்க்கும்போது உங்கள் அம்மாவோட ஞாபகம் தான் வருது. அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரிலன்னு சொல்ல, அதுக்கு காரணம் உங்கள் சைக்கோ குணம் தான் அப்படின்னு சொல்லி இப்போவே பேசிட்டு என்ன செய்றேன்னா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இன்விடேஷன் கார்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணுறதா இருந்தீங்களா, அதை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்ல, போஸ்ட்பான் வேணா பண்ணுறேன், கேன்சல்லாம் பண்ண மாட்டேன்னு அவங்க அப்பா சொல்ல, அதை பார்த்தோன்னே என்னது கேன்சல் பண்ண மாட்டீங்களான்னு இவ ஷாக் ஆகிட்டு கேட்குறான். ஆமாம், ஃபேமிலி ஃபங்க்ஷனை எப்படி கேன்சல் பண்ணுறது, கொஞ்ச நாள் கழிச்சு நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்காக நீ வீட்டிலே காத்துட்ருக்கணும்னு அவங்க அப்பா இவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, எங்கே பாரு அந்த டாங்கை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், உன் தங்கச்சியும் அந்த மேனேஜரும் ஒன்றா இருக்க வீடியோவை
நீ தானே எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்ட, நீ என்ன பிளான் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா அமைதியாக வீட்டிலே இரு. நான் அந்த பார்ட்டிக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ அமைதியாக இருக்கணும்னு அவளோட கையை காலை எல்லாத்தையும் சங்கிலியில் கட்டி போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு ஆசைப்பட்ட பையனோட கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போக, ச்சே எங்கள் அப்பா கிட்டே இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்ற மாதிரி இவ முழிச்சிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் அம்மா தங்கச்சி 2 பேர் என்ன காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஐயோ வலிக்குதே அப்படின்னு உட்காந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு அவங்க அப்பா தான் வராரு. இப்போ அவர் வந்து இன்விடேஷன் கார்டு கிடச்சிருச்சு, நாளைக்கு பார்ட்டிக்கு போனால் அதுக்கான வேலையை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு வரணும்னு சொல்ல, எனது இன்விடேஷன் கார்டு கிடச்சிருச்சான்னு தங்கச்சிக்கார இந்த இன்விடேஷன் கார்டை வச்சுக்கிட்டு உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன்னு இவ காண்டாயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க ஃபேமிலி எல்லாரும் அந்த பார்ட்டிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. கூடவே இவளுக்கு பார்த்தா மாப்பிள்ளையும் வந்திருக்கான். அவனால நடக்க முடியாது, ஏன்னா ஹீரோவோட ஆளுங்க அவன் காலை உடச்சு போட்டானுங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அந்த இன்விடேஷன் கார்டை செக் பண்ணிட்டு அது ஹூ குடும்பத்துக்கு சொந்தமானதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல எதுக்காக வந்துடுறத மறந்துடாதீங்க, அமைதியாக ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹிரதி எல்லாத்தையும் மேலே நின்று பார்த்துட்டு இருக்கான். அவள் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்துருச்சு. ஆனால் ஏன் ஆளக்கானுமே அவன் இல்லாமல் இந்த சீனே கம்ப்ளீட் ஆகாது. அவள் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல ஹீரோவோட ஆளும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ இந்த சைடு ஹீரோனோட ஃபேமிலி உள்ளே வந்தோன்னே அங்கே உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா, சார் இன்விடேஷன் கார்டு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல இவங்கள கொடுக்குறாங்க. சரி இதில் உள்ள ஜி குடும்பத்தோட மூத்த பொண்ணு யார் அப்படின்னு அவங்க ஹீரோனோட பேரை சொல்லி கூப்பிட, அவன் இந்த இடத்துல இல்லைன்னு அவங்க சித்தி சொல்ல, அவங்க இல்லாமல் அவங்க யாரையும் உள்ள விட முடியாது, இது விஐபி கார்டுன்றதுனால இந்த கார்டு யார் பேரில் இருக்கோ அவங்க கண்டிப்பாக வந்தாகணும், இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் வெளியே தான் இருக்கணும்னு சொல்ல அவர் சொன்னது பார்த்தோன்னே இவங்க எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ இந்த டாங்க பார்த்தீங்கன்னா, யோ நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்றதா மறந்து போயிட்டியா, ஹூ குடும்பத்தோட இன்விடேஷன் வச்சிருக்கோம், ஒழுங்கா உள்ள விட்டுன்னு சொல்ல, சாரி என்னால் உள்ள விட முடியாதுன்னு அவன் பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் வரா. அந்த கார்டு என் ஃப்ரெண்டோட கார்டு, அதை எடுத்துகிட்டு தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவ பேசிகிட்டு இருக்க. ஹீரோட ஆளுமே கீழே வந்துடுறான். இப்போ அவனை பார்த்த உடனே இந்த டாங் பார்த்தீங்கன்னா, இந்த தடவை உனக்கு உண்மையாகவே லக் இருக்குடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா அவனோட காலை வடிச்சு போட்டதே இவன் தான். இப்போ அவனை பார்த்த உடனே, போன தடவை இதை தப்பிச்சுட்ட, இந்த தடவை தனியாக சிக்கனன்னு வச்சுக்க, உன்னை அப்படியே நசுக்கி கொன்றுவேன், அந்த அளவுக்கு உன் மேலே கோவமாக இருக்கேன், என் காலையை நீ உடச்சு போட்டு வச்சிருக்க அப்படின்னு இந்த ஆளே காட்டு கத்திட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா, உனக்கு உண்மையாகவே நெஞ்சில் தைரியம் இருந்தால் வா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கூப்பிட்டவனா அவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுக்கு எவ்வளோ தைரியம் பாரு அப்படின்ற மாதிரி அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. அவன் டக்குன்னு அங்கே உள்ள பாடி கார்டுங்க எல்லாரையும் கூப்பிட்டுறான். அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் பயந்து போயிட்டு இருக்க. இவங்களெல்லாம் பார்த்தா பயந்துருவேன்னு நினைக்கிறா. அதெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொல்ல, நான் உங்களை பயமுடுத்துறதுக்காக கூப்பிடல, உங்களை அடிக்கிறதுக்காக கூப்பிட்டேன்னு இவன் தைரியமாக பேசிகிட்டு இருக்க. இவன் தைரியமாக பேசுகிறத பார்த்தவொடனே ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு அவன் மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்துடுது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேரில் இருக்கவே ஓவராக பேசிகிட்டு இருக்கான். அவனை அடித்து நம்ம யாருன்றதை புரிய வைங்கடான்னு சொல்ல ஹீரோவோட ஆளுங்களும் அந்த டாங்கை போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்கானுங்க. இப்போ அவங்க எல்லாம் இப்படி அடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு தங்கச்சிக்காரி ஹீரோனை கூப்பிட வீட்டுக்கு வந்துடுறா. ஏன்னா அவங்க அப்போ தான் சாவி கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருப்பாரு இவளை கூட்டுவான்னு. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா உன்னை கூட்டு போகிறதுக்காக வந்தேன்னு சொல்ல, நானும் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் வாடின்னு ஹீரோன் அவள் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த சங்கிலியால் அவளை கட்டி போட்டுட்டு நாய் மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அவள் எப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா என்னை விட்டு அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா உனக்கு கொண்டு போட்டுருவாருன்னு சொல்ல, வாயை முடிட்டு அமைதியாக வாடின்னு ஹீரோன் அவளை கட்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ மேலே நின்று இதை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஆள் வந்துட்டா, இதுக்கப்புறம் தான் சீனே ஸ்டார்ட் ஆக போது வாங்கடான்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்காரியை கூட்டிகிட்டு வந்துட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால நான் சொல்கிறத கேளுங்கப்பா, இந்த டாங்குக்கும் எனக்கும் போட்ட மேரேஜை கேன்சல் பண்ணணும், ரெண்டாவது எங்கள் அம்மாவை விட்டுருங்க, இந்த 2 கண்டிஷனுக்கு ஓகேனா இல்லை இங்கேயே விட்டுருவேன், இல்லைனா இங்கே வந்திருக்க கெஸ்ட்டு எல்லாம் உங்களை பார்ப்பாங்க, உங்களுக்கு தான் ஒரே அவமானமாக போகும், எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்க, கல்யாணத்தை நிப்பாட்டுமா, அதெல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்லை, நீ கத்திட்டு இருக்க. ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, டைம் இல்லை, ஆல்ரெடி கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டு இருக்க. சரி நான் ஒத்துக்கிறேன்னா உங்கள் அப்பாவும் சொல்கிறாரு. இவர் இப்படி சொன்னவொன்னே அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தை கேன்சல் பண்ணுறதுக்கான பேப்பர்லாம் ரெடியாக வச்சிருக்கா, இதில் சைன் போடுங்கன்னு சொல்ல அவங்க அப்பாவும் சைன் போட்டு கொடுக்குறாரு. இவர் இப்படி பண்ணோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சியை கட்டி வச்சிருக்கா இல்லையா, அதோட சாவி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன தொல்லை பண்ணாமல் இருந்தால் அதுவே போதுன்னா அவன் அடுத்த வீட்டு வந்துட்டு இருக்கு. இவ இப்படி பண்ணதை பார்த்தோன்னா அவங்க பக்கம் பயங்கர கோவம் வந்துடுது. இப்போ அவர் அவங்க ஆளுங்களை கால் பண்ணி என் பொண்டாட்டிக்கு ஸ்ட்ராங்கான மெடிசன் கொடுங்கன்னு அவங்க அம்மாவை பழி வாங்க ஆரம்பிச்சிடுறாரு இவ மேலே உள்ள கோவத்தில். இப்போ இந்த சைடு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு அப்புறம் ஹீரோவோட ஆள் 3 பேர் வந்துட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூங்க அப்படின்னு சொல்ல, நான் உங்களுக்கு ஒன்றும் உதவி பண்ணல, சார் சொன்னதுனால தான் பண்ணேன்னு இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்க. எந்த சாரை பற்றி பேசுகிறீங்க, உங்கள் கசினை பற்றி பேசுகிறீங்களான்னு கேட்க, எனது கசினானு அவன் கேட்குறான். ஏன்னா ஹீரோதா சொல்லியிருப்பான் 2 பேரும் கசின்ஸ்னு, அந்த விஷயம் இவனுக்கு தெரியாது இல்லையா. இப்போ அவன் திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து காலையிலேருந்து நீ என்னை பார்க்கல, அதனால உனக்கு ஒன்றும் தெரியாதுடா அப்படின்னு. இப்போ அவன் ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்கிறானா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சான்னு கேட்க, இவ்வளோ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோ இதுக்கு முன்னாடி அவளை மீட் பண்ணி இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருப்பான். அதனால தான் இவனும் அவனோட
ஹீரோனோட ஆளுங்களும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து, இங்கே பாரு, நான் உனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஒழுங்கா நீ அதுக்கு ப்ராப்பராக தேங்க்யூ சொல்லணும், வா பொண்டாட்டி போகலான்னு ஹீரோவில் அங்கேருந்து கூட்டு வந்துட்டுருக்கேன். அதை பார்த்து இவங்க 2 பேரும் வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை கூட்டிகிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டுருக்க. இங்கே இதுக்காகடா கூட்டிகிட்டு வந்த, உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஆல்ரெடி முன்னாடியே கொடுத்துட்டேல, அப்புறம் என்ன வேணும்னு கேட்க, அப்புறம் என்ன வேணும்னு இப்போ சொல்கிறேன் பாரு, நீ இவ ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க, வா 2 பேரும் பெட்ரூம்க்கு போகலான்னு இவ சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க. அந்த வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு தான் வரா. இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, ஒரு வேளாவை கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன்னால என் கிட்ட கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி நீ ஏன் கூட தான் இருந்தாங்கன்னு அவன் இந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கும் ஹீரோக்கு தான் என்கேஜ்மெண்ட்டு, இவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அந்த என்கேஜ்மெண்ட்டை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ரெஸ்ட் ரூமில் பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் கேட்டுடுறாங்க. எங்க பாத்தியா, ஹூ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இன்னொரு ஆள் கூட ஒன்றா இருக்கான்னு சொல்ல, அவளை விட்டு தள்ளு, அந்த கல்யாணம் அவளை விட்டு தள்ளு, இந்த கல்யாணம் ஹூவோட விருப்பம் இல்லாமல் தான் நடக்குது, நம்ம வந்த வேலையை பார்ப்போன்னு இவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா உள்ளே இது சவுண்டு கேட்குது, யாரோ இருக்கிற மாதிரி இருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு இவன் ஒவ்வொரு ரெஸ்ட் ரூமாக வந்து பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு டாய்லெட் மேலே ஏறி உட்காந்துடுறான். இப்போ இவன் கீழே குனிஞ்சு பார்க்க அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்டே வந்துடுறான். இந்த பொண்ணு சாங் ஹீரோவோட ஃபியான்சி. இப்போ இந்த சைடு அந்த பையனை பார்த்தீங்கன்னா அந்த சாங் பொண்ணை கூட்டிகிட்டு இன்னொரு ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளை தூக்கி கீழே இறக்கி விட்டுறான். இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு கப்பல் இருக்காங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டுருக்க. ஹீரோக்கு அவனோட ஆளுங்க தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, சார் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், நம்ம ஹோட்டலில் அந்த சாங் பண்ணி யாரோ ஒரு பையன் கூட ஒன்றா இருந்திருக்கான், அந்த பையன் இந்த டாங் குடும்பத்தோட பையன் தான் சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அதை நான் லைவாகவே பார்த்துட்டேன், நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை, என்கிட்ட வீடியோ கூட இருக்குது, வைங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோனோட ஆளுங்க கூட பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பையன் கூட ஒன்றா இருக்கிறத வீடியோ எடுத்திருப்பா. ஹீரோ தான் தூக்கி வச்சிருப்பான். அது எல்லாத்தையும் தான் இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சிட்டு இருக்காங்க. வீடியோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நல்ல வேலை பார்த்துருக்க பொண்ணாட்டி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் அங்கேருந்து கூட்டு வந்திருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ண அந்த சைடு பார்ட்டியை தான் கட்டுறாங்க. இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் எல்லாரும் இருந்துட்டுருக்க. இந்த சைடு இந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் சாங் குடும்பத்தோட பொண்ணு. பக்கத்தில் நிற்கிறது ஹீரோயினுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்களே, அந்த மாப்பிள்ளையோட பையன், அந்த பையன் கூட தான் அந்த சாங் குடும்பத்தோட பொண்ணு ஒன்றா சுற்றிட்டு இருக்கா. இப்போ அவன் அவங்க அப்பாவை பார்த்தவொன்னே, அப்பா என்னாச்சு உங்கள் மூஞ்சிக்கு, யார் இப்படி அடிச்சு போட்டதுன்னு அவன் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்ருக்க. டே அமைதியாயிரா, எல்லாரும் முன்னாடியே மானத்தை வாங்காதுன்னு அவர் மூஞ்சை மறைச்சி வச்சுட்டு இருக்க. என்னதப்பா ஆச்சுன்னு அவன் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த சாங் குடும்பத்தோட பொண்ணை பார்த்தீங்கன்னா, உங்களை யார் அடித்தாலும் கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு தங்கச்சியை பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நீங்கள் என் அக்காவை சும்மா விடாதீங்க, அவளால் தான் எல்லா பிரச்சனையும் சொல்ல, கவலைப்படாதீங்க, நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். இவளோட அப்பாவை பார்த்தீங்கன்னா அந்த சாங்குக்கு ஐஸ் வைக்கிற விதமாக அவளோட பெருமையை பேசிகிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் இப்படி அவளுக்கு ஐஸை வச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனையும் அவளோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. அங்கே பாருடி, உன்னோட ஒட்டுமொத்த குடும்பமும் காக்கா பிடிக்குது அப்படின்னு சொல்லி இவளுங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஆள் கூட தான் பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் ஹீரோவோட தம்பி, அதை வெளியில் யாருக்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டான். ஹீரோ பண்ண வேண்டிய எல்லா வேலையுமே இவன் தான் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, சரி எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண போகிற, நீ பார்ட்டியில் போய் நின்னா நீ தான் ஹோனா அன்னைக்கு தெரிஞ்சு போயிருன்னு சொல்ல, அதை பற்றி நீ கவலைப்படாத, இன்னைக்கு உங்கள் அண்ணியோட உண்மையான முகம் என்னன்றதை நான் பார்க்க போகிறேன், நான் மூஞ்சில் மாஸ்க் போட்டுட்டு தான் அந்த இடத்துக்கு வரப்போகிறேன், நான் யாருன்றதை யாராலே கண்டுபிடிக்க முடியாது, உன் அண்ணியால் கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி எது பண்ணாலும் பார்த்து பண்ணு, உனக்கும் அன்னைக்கு சண்டை வராமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக. இந்த சைடு பாட்டி தான் காட்டுறாங்க. இப்போ பாட்டியில் ஹீரோவோட பாட்டி பார்த்தீங்கன்னா வாமா அப்படின்னு சொல்லி மருமக கூட பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த சாங் பொண்ணு மட்டும் இந்த குடும்பத்துக்கு மருமகள் ஆயிட்டானா கண்டிப்பாக அவளால நிறைய பிரச்சனை இருக்கு, எப்படிதான் சமாளிக்க போறோமோ தெரியலன்னு இவளுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அந்த பாட்டிக்கு ஹீரோவோட தம்பியை வந்துடுறான். இப்போ வந்து பாட்டி கூட பேசிட்டு இருக்க. அந்த சைடு பாட்டி பார்த்தீங்கன்னா என் பேரன் வர அங்கே பாருங்கன்னு சொல்ல, பார்த்தா ஹீரோ மூஞ்சில் மாஸ்க் போட்டுட்டு வீல் சேரில் வந்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னும் இவர் மாஸ்க் போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு, நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. இவனை பார்த்தவொன்னே ஹீரோவோட மாமனார் மாமியார் 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இவனால நடக்க முடியல, இவனை என் பொண்ணு கட்டிக்க போறானா அவர் கேட்க, இவருக்கு எப்படி என் பொண்ணு கல்யாணம்
கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிரும்னு அவங்களும் காட்டு கத்து கத்திட்டு இருக்கா. இவங்க கத்துறத பார்த்தோன்னா பாட்டிக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா, ஏன்டா இப்படி எல்லாரும் முன்னாடி மான போகிற மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறாங்க. பாட்டி இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட வந்து பேசியிருப்பாங்க, நான் உனக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், அந்த பொண்ணுக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலான் இருக்கேன்னு சொல்ல, சரி என்கேஜ்மெண்ட் வேலையை ஆரம்பிங்க, ஆனால் பொண்ணு ஓகேவா இல்லைன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் பாட்டி யோசிச்சு பார்த்துட்டு, அப்போ நான் சொல்கிற பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, அவன் ஏதோ ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கான், அந்த பொண்ணு தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பாட்டி கண்டுபிடிச்சிடறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் சாங் குடும்பத்தோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்லன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஏன் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அந்த பொண்ணுக்கும் உனக்கும் தான் சரியான மேட்ச்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. சாரி பாட்டி, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கல, இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு ஜி குடும்பத்தோட பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னே தங்கச்சிக்காரிக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ அவள் இப்படி சந்தோஷப்பட்டு இருக்க, இந்த சைடு அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, அடி உனக்கு லக் அடிச்சிருக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாத, எவ்வளோ பெரிய பணக்காரர் உன்னை ஓகே பண்ணியிருக்காரு, சீக்கிரம் போய் பேசுனா அவள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணான், என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு இவன் ப்ரப்போஸ் பண்ண, இவளுக்கு அவளோட புருஷமங்க தான் ஞாபகம் வருது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, இந்த டைமண்ட் ரிங் எவ்வளோ காஸ்ட்லியானது தெரியுமா, இது ஒன்று கிடைச்சா அந்த ஊரே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் அவனோட பெருமையை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. என்னால் இந்த ப்ரப்போஸெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு இவ சொல்ல, எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேட்குறான். ஆமாங்க, நான் என் ஹஸ்பண்டே ரொம்ப காதலிக்கிறேன், அவர் கூட தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ யாரை வேண்டான்னு சொல்லியிருக்கேன்னு தெரியுதா, என்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கான விளைவுகளை நீ சந்திச்சாகணும்னு சொல்ல, இந்த உலகத்திலே என் கணவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவர், அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இன்னைக்கு உங்க மேலே எந்த விருப்பமே இல்லைன்னு இவன் ரிஜெக்ட் பண்ணி விட, அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் கண்ணு முன்னாடி இன்னைக்கு ஏதோ ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, அவ்வளோ கொடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடா. இவன் இப்படி ஓடி போனவனே இந்த சைடு பாட்டி பார்த்தீங்கன்னா, எங்க பாருடா, எந்த பொண்ணுக்கும் உனக்கும் செட் ஆகுது, நான் பார்த்து வச்ச சாங் குடும்பத்தோட பொண்ணுக்கும் உனக்கும் தான் செட் ஆகும்னு சொல்ல, பாட்டி இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே அந்த பொண்ணு வந்து ஹீரோவோட கையை பிடிக்க, என்னை தொடாத, உன்ன மாதிரி பொண்ணுலாம் என்னை தொடக்கூடாதுன்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்றீங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, ஏதோ ஒரு தப்பான பொண்ணு தொட்ட மாதிரி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா நீ தப்பான பொண்ணு தான், ஏன் இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த வீடியோவை ஆன் பண்ணி காட்ட, அது பார்த்தோம்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்போ அங்க வந்திருக்க எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்க கிட்ட வராங்க. இவங்க இப்படி வரதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, யாரும் கிட்ட வராதிங்க, அந்த வீடியோவை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருக்க. இந்த சைடு பாட்டி கிட்ட வந்து அவளுக்கு ஒரு அறையை போட்டுடுறாங்க. ஏண்டி இன்னொரு பையன் கூட சுத்திட்டு சொத்துக்காக என் பேரனை கட்டிக்க பாக்குறியா, உன்ன மாதிரி மோசமானவளை பார்த்ததே இல்லை, உன்னை எங்கேயும் கொண்டு போட்டுருவேன், இவளோட குடும்பத்தையே பிடிச்சி வேலையை தள்ளுங்கன்னு பாட்டி சொல்ல, ஹீரோட ஆளுங்க அவங்க எல்லாரையும் பிடிச்சி வேலையை போட்டுடுறாங்க. என்னால என் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ரொம்ப பெரிய பணக்காரன், அவனை போய் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இந்த இடத்த விட்டு போகணும், ஃபர்ஸ்ட் என் புருஷனை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் அழுதுகிட்டே வந்துட்டு இருக்க. ஹீரோ தான் வரான். இப்போ அவன் இவ்வளோ பார்த்தவொன்னே அழுகிரி அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னால் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அவனால் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்குது, இதுக்கப்புறம் என்னை தேடி வராது அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, எங்கே போக பார்க்குற, நான் வேணும்னு தானே அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அப்படி இருக்கிறப்ப என்னை விட்டு போகலான்னா எப்படிப்பா, கண்டிப்பாக நான் விட மாட்டேன், நீ நான் புருஷ பொண்டாட்டி, உன்னை பாதுகாக்க வேண்டியது ஏன் கடமை, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுச்சலன்னு ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு வர. இந்த சைடு இது எல்லாத்தையும் தங்கச்சிக்காரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோவில் காருக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம், எனக்கு எல்லாமே பொண்டாட்டி தானே, அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அவள் கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தங்கச்சிக்காரி வெளியே நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஹூவை ரிஜெக்ட் பண்ணிட்டு யாருன்னே தெரியாத ஒரு ஆள் கூட ஒன்றா இருந்துட்டு இருக்கியா, இதை காமிச்சோம் வாழ்க்கையே கெடுக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி இவ வீடியோ எடுத்துட்டு இருக்க. இந்த சைடு அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீ வெளியிலலாம் போகாத, என் கூட என் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்கிக்க சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னால் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் என்னோட இடத்துக்கே போகிறேன், நான் கூட புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்கேன், அந்த இடம் நல்ல இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், சரிவா நானே கூட்டிகிட்டு வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு ஹீரோவில் கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் என் பொண்டாட்டி பயப்படக்கூடாது, நான் கூட இருக்கின்ற தைரியம் எப்போ உனக்கு இருக்கணும்னு சொல்ல, கண்டிப்பாக எனக்கும் இருக்கும், காலையில் உனக்காக காத்துட்ருப்பேன், சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்குறான், இது உனக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இது பார்த்தா ரொம்ப காஸ்ட்லி மாதிரி இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நீயே வச்சுக்கன்னு சொல்ல, உன்னை விட காஸ்ட்லியான பொருள் என் வாழ்க்கையில் எதுவும் கிடையாது, இதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு அவளுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தங்கச்சிக்காரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை காலி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண அவளோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. இப்போ அவளோட சித்தி அப்பா 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த சாங்னால ஒரு பிளான் கூட ஒழுங்காக போட முடியல பாரு, எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சி இப்படி தவற விட்டுட்டு தெரியுறா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் அந்த சாங்கை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும்
பேரை இப்படி திட்டிட்டு இருக்க அந்த இடத்துக்கு தங்கச்சிக்காரி தான் வரா. இப்போ அவ வந்து என்ன சொல்றானா, அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு நீங்களே பாருங்கன்னு அவங்க அப்பா கிட்ட வீடியோ காமிச்சிட்டு, இதை வச்சு அவளை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கிட்ட வாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கூட ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டில் உட்காந்துட்டு ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. உன் வீட்டு கதவை யாரை தட்டினாலும் திறக்காத, என்னை பற்றி கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிடு, அப்பதான் உன் உயிருக்கு ஆபத்து வராமல் இருக்குன்னு இவ பேசிட்டு இருக்க. அவள் வீடு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு வந்து பார்த்தா ஏதோ ஒரு கொரியர் தான் வந்திருக்கு. இப்போ வந்து கொரியர் வாங்கிட்டு உள்ளே போகலான்னு பார்க்க அந்த இடத்துல இந்த டாங்கோட பையன் தான் உள்ளே வரான். இப்போ அவனை பார்த்தவொடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எதுக்காக இங்கே வந்த, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஒழுங்கா என்னை விட்டு தள்ளி போன்னு சொல்ல. எந்த சம்மந்தம் இல்லைன்னு எப்படி நீ சொல்லலாம், நானும் சாங்க ஒன்றா இருக்கும்போது அதை வீடியோ எடுத்து போட்டு விட்டது நீ தானே, உன் ஃபோனில் இருந்தது அந்த வீடியோ போயிருக்குன்னு சொல்ல. எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்னை விட்டுருன்னு இவ போக பார்க்க அவள் கையில் கத்தியை வச்சுக்கிட்டு இவளை மாட்டிட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி மாட்டிட்டு அவளை பிடிச்சிட்டு இருக்க. அவள் கழுத்தில் போட்டிருந்தா ஹீரோ கொடுத்த கிஃப்ட்டு கீழே விழுந்துருது. இப்போ அவன் எப்படி பண்ணிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ கிளாஸ் எடுத்து அவன் மண்டியில் அடிச்சுட்டு ஓடலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு இந்த சாங்க இவளோட தங்கச்சி எல்லாரும் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறாளுங்க. இப்போ அவளுங்க எல்லாரும் இவ்வளோ பிடிச்சி வச்சுட்டு, பாத்தியா இந்த வீடியோல இருக்க பையன் தானே என்னோட புருஷன், இவனை என்ன பண்ற பாருன்னு சொல்ல. எங்க பாரு, அவருக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவரை ஏதோ பண்ணாதீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனை பண்றதுக்கு முன்னாடி ஒன்று பண்ண போறோம் அப்படின்னு இவளுங்க எல்லாரும் ஹீரோயினை கிட்னாப் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்குறான், மெசேஜ் பண்ணி பார்க்குறான், எந்த ஒரு ரிப்ளைவும் இல்லை. அது பார்த்தோன்னே இவன் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு என்னோட தம்பி தான் வரான். என்னென்னாச்சு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல. இல்லடா, ஒரு பொண்ணு ஒன்று ரொம்ப காதலிக்கிறா, ஆனால் மெசேஜ் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க. யாரை பற்றி பேசுகிற, அண்ணியை பற்றி தானே பேசுகிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவா ஆமான்னு சொல்கிறான். இப்போ வேணா பார்த்தீங்கன்னா இங்கே பாருண்ணா, அண்ணி சாதாரண பொண்ணு, அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி, என்கிட்ட வேணா ஐடியா கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாயை முடிட்டு போடானே ஹீரோ தலகாணி தூக்கி வீசிட்டு இருக்க. இந்த சைடு இன்னும் பார்த்தீங்கன்னா, அண்ணா அண்ணி உனக்கு தெரியாமல் இன்னொரு பையன் கூட லிங்க்ல இருக்காங்களோ, உன் கார்டில் இருந்து என்னென்ன போயிருக்கு பாரு, ஏதோ சிகரெட் வாங்கியிருக்காங்க, கிளப்பில் பொண்ணுங்களை கூட ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அது வாங்கியிருக்காங்க, இது வாங்கியிருக்காங்க, எல்லாமே பசங்களுக்கான திங்ஸாக இருக்குது, நீயே பாருன்னு சொல்லி அவன் பில்லை காமிச்சிட்டு இருக்க. ஹீரோவை அதை பார்க்குறான். இப்போ அதை பார்த்து, உன் அண்ணி அந்த மாதிரி கேரக்டர் கிடையாதுடா, அதை நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் ஏதோ சந்தேகமாக இருக்குண்ணா, என்னன்னு தெரில, நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும்னு சொல்ல. நீயே பண்ணித்தல, ஆனால் உன் அண்ணி ஒரு காசு பைத்தியம், அதனால இதெல்லாம் வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா உண்மை என்னன்றதை கண்டுபிடிச்சி தீருவேன் அப்படின்னு இப்போ அவன் ஹீரோவை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். என்னடன்னு பார்த்தா அந்த கார்டை ட்ராக் பண்ணியிருக்கானுங்க. அந்த கார்டை யாருனே தெரியாத ஒரு ஆளை ஆட்டையை போட்டு அவன் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன் கார்டை இவன் தான் வச்சுட்டு இருக்கான், ஒருவேளை அண்ணி இந்த பையனை தான் வச்சுட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி கேட்க. வாயை முடிட்டு அமைதியாடுறா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோவா அவனோட ஆளுங்களாம் அவனை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்க. சார் கீழே கிடந்தது அந்த கார்டை எடுத்தே தெரியாமல் எடுத்துகிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு புரியுது, அப்படின்னா இதில் உள்ள பணத்தெல்லாம் அவள் செலவு பண்ணல, அவள் காசு பைத்தியமும் கிடையாது, நான் தான் அவளை ஆரம்பத்துலேருந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஹீரோனுக்கு கால் பண்ண அவள் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா. இப்போ அவன் வீட்டுக்கு வந்து பார்க்க அந்த இடத்துல இவன் வாங்கி கொடுத்த நெக்லஸ் கீழே கிடக்கு. அதை பார்த்த உடனே இவன் சந்தேகப்பட்டுட்டு, என் பொண்டாட்டி எங்கன்றதை கண்டுபிடி, இன்னும் 10 நிமிஷத்துல அவன் எங்க இருக்கான்ற டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு கட் பண்ணா இவ்வளோதான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோனை அவங்க எல்லாரும் ஒன்னா கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கைக்கு எடுத்த உடனே எப்படி சும்மா விடுவோம், ஓ மூஞ்சில கோடு போட்டோன்னு வச்சுக்க, அப்புறம் அந்த ஹூக்கு கூட உனக்கு சுத்தமாக பிடிக்காது, எவ்வளோ தெரியும் தான் அவங்க எல்லாரும் முன்னாடி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான்னு சொல்ல. இங்கே பாருங்க, எனக்கு ஹூக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவ கெஞ்சிட்டு இருக்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோனை குத்துற மாதிரி வரா. அதை பார்த்தோன்னா இவன் தடுத்துட்டு, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதம்மா, இவ கூட விளையாட வேண்டிய நேரம் வந்துருச்சு, விளையாடினதுக்கு அப்புறம் இவளை என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு இவங்க பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவனோட அப்பாவை நடக்க கூட முடியாம பெட்ல வச்சு தூக்கிட்டு வரானுங்க. இப்போ இவளுங்களை பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் ஹூ இருக்கானே, அவன் ஓ மேல ஆசைப்படுறான், அப்படி உங்ககிட்ட என்னதான் இருக்குன்னு தெரில, உன்னை என்ன திரும்ப பண்ண போறான், அவன் முன்னாடி கெட்ட பொண்ணு மாதிரி காட்ட போறான், கண்ட பசங்க கூட நீ ஒன்னா இருக்க மாதிரி செட் பண்ணி அதை அவனுக்கு போட்டோ எடுத்து அமிச்சோன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அவன் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு இவங்க எல்லாரும் ஹீரோனுக்கு கட்டாயப்படுத்தி தண்ணியை கொடுக்க, அதுல ஏதோ கலந்துருக்காங்க போல, இந்த தண்ணியில என்ன கலந்துருக்கீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை அப்படியெல்லாம் சும்மா விட முடியாது, இங்க உள்ள எல்லா பசங்க கூடவும் நீ இருக்கிற மாதிரி நாங்க செட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அவ கூட ஃபர்ஸ்ட் நான் தான் ஒன்னா இருப்பேன், தள்ளி போங்கடான்னு என்னோட அப்பா தான் கிட்ட வராரு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட மெயின் பார்ட்லேயே ஒரு அடியை போட்டுட்டு, கிட்ட வந்தனா உன்னை கொண்டு போட்டு வேண்டான்னு அந்த ஆளை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனோட ஃபோனுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். இப்போ இந்த காலை பார்த்தோன்னே தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, நீ இவளோட புருஷன் தானே,
உன் பொண்டாட்டியை இந்த இடத்துல தான் வச்சிருக்கோம், கிளம்பி வந்துருன்னு சொல்ல, என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உன் பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசமா? அவ்வளோ பாசனா உன் பொண்டாட்டியை காப்பாத்தவான்னு சொல்லி பேசிட்டு இருக்க. நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, நான் தான் ஹூ, ஒழுங்கா என் பொண்டாட்டியை விட்டுருங்கன்னு சொல்ல, இருந்து நீ தான் ஹூவா? நல்ல காமெடி பண்ணிட்டு இருக்க. உன் பொண்டாட்டியை காப்பாத்த வந்தனா உன்னே அடிச்சு போட்டுருவான்டான்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. என்னங்க இந்த இடத்துக்கு வராதிங்க, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதுன்னு இவ ஹீரோவோட பேரை சொல்ல, என்ன பேர் சொன்னா அவ கேட்கிறா. இப்ப அவ மறுபடியும் அந்த பேரை சொல்ல, அவளே பாத்தீங்கன்னா இது ஹூவோட சின்ன வயசு பேரு, அது சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்ல, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என் வீட்டுக்கார விட்டுருங்கன்னு இவ கெஞ்சிட்டு இருக்க. உன்னையும் உன் புருஷனையும் அவளை ஈஸியா விட மாட்டோன்னு இவளுங்க ஹீரோனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் ஒன்னா வந்துடுறானுங்க. இப்ப ஹீரோவோட தம்பி பாத்தீங்கன்னா அவங்க மேல யாராவது கைய வச்சிங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இப்ப அவனோட ஆளுங்க எல்லாரையும் அனுப்பி அங்க உள்ள எல்லாரையும் பிடிக்க வச்சிட. ஹீரோவோட ஆளுங்க அவங்க எல்லாரையும் பிடிச்சி முட்டிக்கால் போட வச்சிடறானுங்க. இப்ப அவனுங்க இப்படி பண்ணோன்னு அவங்களே பாத்தீங்கன்னா நான் இது தப்பு பண்ணல, அவதான் தப்பு பண்ணா, இவதான் தப்பு பண்ணான்னு எல்லாரும் மாறி மாறி பழிய போட்டுட்டு இருக்க. ஹூ எப்பதான் அந்த இடத்துக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க உள்ள யாருக்கோ கண்ணு தெரியல, அங்க நிக்கிறவர் தான் என்னோட அண்ணா அப்படின்னு சொல்ல, இது நீ தான் ஹூவான்னு இவ கேட்க, ஆமா பொண்டாட்டி நான் தான், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் தான் ஹூன்னு, ஆனா நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சு நீ காமெடியா நினைச்சிட்டு விட்டுட்ட, நீ நம்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொன்னதை பார்த்தோன்னா அவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா நீ அந்த பொண்ணு கூட சுத்திட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதுக்கு கேட்ட, எதுக்காக எல்லாரும் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்த நினைச்ச, நீ பிளான் பண்ணி தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு அந்த சாங் பொண்ணு கண்ணா பின்னான்னு கத்த, அதை பார்த்தோன்னா தம்பிக்காரன் அவளுக்கு ஒரு அறைய போட்டுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள யாரையும் நான் பார்க்கக்கூடாது, எல்லாரையும் இந்த இடத்த விட்டு பிடிச்சிட்டு போங்கடா அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்களாம் அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் இந்த செடி ஹீரோயினுக்கு கொடுத்த மருந்து வேலை செய்யுது. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா அண்ணா அன்னைக்கு ஏதோ மருந்து கொடுத்துருக்காங்க போல பார்த்துக்கன்னு சொல்ல, இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாது, வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ தூங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இவன் ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, எதுக்காகடி என்னை பார்த்து அப்படி சிரிக்கிற, உன் புருஷன் ஹோன் தெரிஞ்சவன சந்தோஷமானு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதை விட ஒரு முக்கியமான விஷயம், உன்னை நான் பார்க்கறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட கதையை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கா. எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் உன்னை தேடி தேடி வந்தேன், ஆனால் இப்போ என் புருஷன் நீ தான் தெரிஞ்சு போச்சு, தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை காப்பாற்ற உதவி பண்ணுன்னு சொல்ல, கண்டிப்பாக உதவி பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி என்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வரான். நான் போய் பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன்னு சொல்ல, இது என்னோட டைம்ங்க நான் பார்த்துக்கிறேன்னு இவன் ஹீரோவோட ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட அப்பா சித்தி தான் இருக்காங்க. என் பொண்ணை என்ன பண்ணி தொலைச்ச, என் பொண்ணு ஆளை காணும் அப்படின்னு சொல்ல, ஓ பொண்ணு இன்னைக்கு திரும்ப வரமாட்டா, உங்களுக்கு தர வேண்டிய பழைய பாக்கி எல்லாம் திரும்ப கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன், என் பொண்ணு எங்கன்னு சொல்றீன்னு அவங்க சித்தி அடிக்கிற மாதிரி வர, தள்ளி போடி எங்க அப்பாவோட ரெண்டாவது பொண்டாட்டின்னு இவ அவங்க சித்தியை பிடிச்சி திட்டி விட, எவ்வளவு தைரியம் தான் என்ன மிஸ்டர்ஸ்னு சொல்லுவேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவங்க கத்திட்டு இருக்க. அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, உன் தங்கச்சி எப்படி பண்ண உனக்கு மனசாட்சி இல்லையான்னு கேட்க, ஒரே ஃபேமிலியா இருந்தா என் அப்பார்ட்மெண்ட்டை உடச்சிட்டு உள்ள வந்து என்னை கண்ட பசங்க கூட ஒன்றா இருக்க மாதிரி வீடியோ எடுக்கலாம் செட் பண்ணீங்க, நீங்கள் என்னோட ஃபேமிலியா, உங்களெல்லாம் மனுஷங்கன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு, நீ ஒரு நாயி, அவளுக்கு இவன் வாலாட்டுவா அப்படின்னு ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரே கண்ணா பின்னான்னு திட்ட, ஓ அப்பாவை எதிர்த்து பேசினதுக்காக இன்னைக்கு உன்னை அடிச்சே தீர்வேன்னு அவங்க அப்பா கம்ப எடுத்துட்டு இருக்க, இது எனக்கு குடும்பமும் கிடையாது, இந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமும் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா மறுபடியும் இவ்வளோ அடிக்கிற மாதிரி வர ஹீரோ வந்து தடுத்துறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டியோட உடம்புல அங்கங்கே காயம் இருந்ததை பார்த்தேன், அந்த காயத்துக்கு நீந்த காரணம் நினைக்கும் போது உனக்கு கொல்லணும் போல இருக்குடான்னு அந்த கம்பை உடச்சு போட, அது என் குடும்பத்தோட கம்பை அதை உடச்சு போடாதுன்னு அவங்க அப்பா கத்திட்டு இருக்க. என்ன பார்த்தீங்கன்னா நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா இருக்குன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என்னடி பழசெல்லாம் மறந்து போயிட்டியா, உங்க அம்மா என்கிட்ட தான் இருக்காங்க, உங்க அம்மா உனக்கு வேணும்னா நான் சொல்றது கேட்கணும், இல்லைனா உங்க அம்மாவை இப்பவே கொண்டு போட்டுருவேன், உங்க அம்மாவை பார்த்துக்கிறத நான் தான்றதை மறந்து போயிடாத, அவங்களுக்கு எந்த மாதிரி மெடிசன் கொடுத்துட்டு இருக்கேன்னு தெரியுமா, அந்த மெடிசனால தான் உங்க அம்மா பாதி பைத்தியமா இருக்கா, என்ன ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்க வீரியத்தை அதிகப்படுத்திடுவேன்னு சொல்ல, இதுக்காக இப்பெல்லாம் எங்க அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்க, அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. அவ எந்த பாவமும் பண்ணல, நான் அவளை ரொம்ப காதலிச்சிட்டேன், அதனாலதான் அவளுக்கு இவ்வளவு பிரச்சனையும், நான் அவளை உயிருக்கு உயிரா காதலிக்கிறதுனாலதான் அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னு இப்ப அவங்க அப்பா அவங்க அம்மாக்கு வீடியோ கால் பண்ண பக்கத்துலேயே டாக்டர் நிக்கிறாரு. இப்ப அவரை பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க சொன்ன மாதிரி மருந்தோட வீரியத்தை அதிகப்படுத்தினேன், அவங்களெல்லாம் எந்திரிச்சு நடக்க கூட முடியல, பைத்திய மாதிரி இருக்காங்க, நீங்களே பாருங்கன்னு சொல்ல அவங்க அப்பாவும் வீடியோவை கட்டுறாரு. அதை பார்த்தவொன்னே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அம்மாடி என் பொண்ணா இது அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நான் தான், நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவங்கள காப்பாத்திருவேன்னு இவ பேசிட்டு இருக்க. அவங்க அப்பா டக்குன்னு போனை பிடிங்கிடுறாரு. இப்ப இவரை பாத்தீங்கன்னா டாக்டர் நான் என்ன சொல்றேன்னா அதே ஃபாலோ பண்ணுங்க, என் பொண்ணு எப்படி பிஹேவ் பண்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்தை மாத்தி கொடுக்கலான்னு சொல்ல அவரு சரின்னு சொல்லிட்டு இருக்காரு.
இப்போ இவளோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒழுங்கா அங்கே நிற்கிற ஆளுங்க எல்லாரையும் கூட்டு போயிரு, நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவர் சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை பற்றி கவலைப்படாத, அந்த ஆள் சொல்றதே கேட்காத, ஆன்ட்டியை காப்பாற்றுற வழியை நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. இப்போ இவரை பார்த்தீங்கன்னா உங்க அம்மாவுக்கு மருந்து அதிகப்படுத்திடுவேன், அப்புறம் அவங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ் இதுக்கு மேலே மருந்து அதிகப்படுத்தினா அவங்க செத்து போயிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. வேண்டாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்கன்னு இவ சொல்ல. அப்படின்னா நான் சொல்றது செய்டி, இல்லைன்னா உங்க அம்மாவை கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல. சரி நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன், தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை விட்டுருங்கன்னு சொல்ல. அந்த ஆளை பார்த்தீங்கன்னா கேட்க போக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவை பார்க்க நான் தான் அவனை கூட்டிகிட்டு போனோம், நம்ம பின்னாடி இவனுங்க யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, உனக்கு ஓகேனா என் பின்னாடி வான்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு வெளியே வந்துட்டு இருக்கா. இவன் இப்படி வெளியே வர ஹீரோவும் அவனோட ஆளுங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா யாரையும் பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க, நானும் அவர் தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட தனியாக வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு அவங்க அம்மாவை பார்க்க வர, அவங்க அம்மாவை பார்த்த உடனே இவ பயங்கர ஹாப்பி ஆகிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எங்க பாரு எனக்கு 10 பில்லியன் பணம் வேணும், அந்த பணத்தை கொடுத்துட்டேன்னா நான் ஃபாரின் கிளம்பி போயிடுவேன்னு சொல்ல. 10 பில்லியனா, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன்னு இவ கேட்க. உங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கி கொடுன்னு சொல்றாரு. என் அப்பாவா, அப்போ நீங்க என் அப்பா இல்லையான்னு கேட்க. உன் அப்பா யாருன்னு உன் அம்மா கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் இந்த இடத்த வீட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட தான் பேசிட்டு இருக்கா. ஒரு வழியா உன்னை நான் பார்த்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா என்னை மடிச்சிருங்க, என்னால் தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, என்னால் உங்களை காப்பாற்றவே முடியல, இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ மேலே எந்த தப்பு இல்லைம்மா, எல்லா தப்பும் என்னோட தான் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. அம்மா அவர் எதுக்காக உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாரு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா அப்படின்னு சொல்ல. ஏன்னா நீ அவனோட சொந்த பொண்ணு இல்லைன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலன்னு சொல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைமா, உங்கள் அப்பா பெரிய வேலனிஸ்ட், நானும் அவர் காதலிச்சோம். அப்போ நீ என் வயிற்றில் இருந்த, நானும் அவர் ஒரு நாள் வயலின் கற்றுட்டு இருக்கும்போது இந்த ஆள் இருக்கானே அவன் வந்து உங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணான். நீ அவனோட குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும், இந்த விஷயம் வெளியே போகக்கூடாதுன்னா ஒழுங்காக என்னை கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா அவன் வயிற்றில் உள்ள குழந்தையை கொன்றுவேன்னு சொல்லி தான் இத்தனை நாளாக என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அம்மா நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களை காப்பாற்றி தீருவேன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட அப்பா தான் வராரு. இப்போ அவர் வந்து எனக்கு 10 பில்லியன் பணம் வேணும்னு சொல்ல. இந்த கொலைகாரனுக்கு எதுக்கு 10 பில்லியன்னு அவங்க அம்மா கேட்க. அந்த ஆளு கத்தி எடுத்துட்டு அவங்க அம்மாவை குத்துற மாதிரி வர இவ தடுத்துடுறா. தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை எதுவும் பண்ணாத, விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவரை பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் பணம் வேணும்னு கேட்க. நான் எப்படியாவது இந்த பணத்தை ரெடி பண்ணுறேன், ஆனால் ஃபோனை கூட கொடுக்காம பணத்தை ரெடி பண்ணால் நான் யாருக்கிட்ட இந்த ரெடி பண்ணுவேன், அட்லீஸ்ட் என்னோட ஃபோனையாவது கொடுன்னு சொல்ல. ஏதாவது ட்ரிக்கு யூஸ் பண்ணனா உனக்கு ஒன்று போட்டுருவேன், இந்தாடி ஃபோன் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா ஃபோனை கொடுத்துட்டு இருக்க. இவ ஹீரோக்கு தான் கால் பண்ணுறா. இப்போ கால் பண்ணி ஃபோனு ஸ்பீக்கரில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே என்ன சொல்கிறானா, எனக்கு 10 பில்லியன் பணம் வேணும், இந்த ஹாஸ்பிட்டலோட கார் பார்க்கிங்க்கு எடுத்துகிட்டு வரீங்களா, இன்னும் 1/2 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த காலை கேட்டவுடனே அவனோட தம்பியை பார்த்தீங்கன்னா அண்ணா இந்த பிரச்சனைலேருந்து எப்படி அவங்களை காப்பாற்ற போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அவள் பக்கத்தில் ஆளுங்க இருந்தாங்க, அதனால தான் அவள் ஃபோன் ஸ்பீக்கரில் இருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு பேசினான். அவளை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கீழே வான்னு சொன்னால அப்போ கண்டிப்பாக அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும், அவங்களை காப்பாற்றுறதுக்கான எல்லா வழியும் பாருடான்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அவங்க அப்பாவிலோட கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு வண்டி கிட்ட கூட்டிகிட்டு வர. அந்த வண்டியில் ஒரே பணமாக இருக்கு. இப்போ இந்த பணத்தை பார்த்தோன்னா அவர் சந்தோஷப்பட்டுட்டு அம்மா பொண்ணு 2 பேரையும் காரில் ஏற்றுங்கன்னு சொல்ல. பணத்தை வாங்கினா எங்களை விட்டுருவேன் தானே சொன்னீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. அப்படியெல்லாம் விட்டா நான் இப்படி ஊரை விட்டு போகிறது, 2 பேரும் வாங்கடின்னு சொல்லி 2 பேரையும் காரில் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இந்த ரோடு தாண்டி போகக்கூடாது, அதுக்கான வேலையை பாருங்கடான்னு சொல்ல. ஹீரோட ஆளுங்க அங்கே உள்ள காருங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கானுங்க, போலீஸ்காரங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு. இப்போ அவர் இப்படி வந்துட்டு இருக்க. அவரை பார்த்தீங்கன்னா அங்கே ரோடு இடிஞ்சு விழுந்துருச்சு, அதனால இந்த சைடு போக முடியாது, யூட்டர்ன் போட்டு போங்கன்னு சொல்ல. அவங்க அப்பாவோட டாக்டரும் வண்டியை திருப்பிக்கிட்டு போறாரு. இப்போ அவர் இப்படி வந்துட்டு இருக்க. திடீர்னு அந்த வண்டி ஓட மாட்டேங்குது, இன்ஜின்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்குன்னு டாக்டர் வந்து இன்ஜினை பார்த்துட்டு இருக்க. அந்த டாக்டரை ஹீரோட ஆளுங்க அடிச்சு போட்டுறானுங்க. அதை பார்த்தோட அவங்க அப்பா சந்தேகப்பட்டுட்டு எங்க பாரு உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன், ஒழுங்கா போய் கீழே பாருடின்னு சொல்ல. இவ்வளோ இந்த காரை விட்டு இறங்கி வந்து பார்க்க அவளையே யாரோ தூக்கிட்டு போயிடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நான் பேசுறது உன் காதில் விழுதா இல்லையான்னு ஹீரோன்ட்ட பேசிட்டு இருக்க. அங்கேருந்து எந்த சவுண்டுமே காணும். அதை பார்த்தோன்னா இவரை பார்த்தீங்கன்னா என்னடி நடக்குது, உன் பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலான்னு கேட்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விடியான்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இவரை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு கீழே இறக்கி கூட்டிட்டு வராரு. இங்கே பாருங்க, என் பொண்ணை காப்பாற்ற நினச்சிங்கன்னா உங்களை கொண்டு போட்டுருவேன், ஒழுங்கா விட்டுருங்க, இல்லைன்னா அந்த கிளவியை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மிரட்டிட்டு இருக்க. அவரோட மூஞ்சில யாரோ லைட் அடிக்க அவர் பின்னாடி தள்ளி போயிடுறாரு. இதுதான் சாக்குன்னு ஹீரோனா அவங்க ஆளுங்களும் வந்து அவங்க அம்மாவை காப்பாத்திடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து அவங்க அப்பா மண்டையில வச்சுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா
தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னா இதை தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு அவரை மன்னிப்பு கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ இத்தனை வருஷம் வளர்த்தது நான் தான், அதை மனசுல வச்சுட்டாதே என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இத்தனை வருஷம் என்னை வளர்த்தியா, என்ன எங்க அம்மாவே போட்டு கொடுமைப்படுத்தினல, அதுக்கான பதிலடி உனக்கு கொடுத்தே தீருவேன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா கம்பு எடுத்து அடி வெளுத்து கட்டிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க, ஹீரோ ஹீரோயின் அவங்க அம்மா 3 பேரும் அவளோட உண்மையான அப்பாவோட சமாதிக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம பொண்ணு ரொம்ப நல்லா வளர்ந்துட்டா அவங்களால பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாக்கு ஹீரோயினை இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, மாமா நான் தான் உங்களோட மருமக, உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அமைதியாடுறான்னு இவ சொல்றா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, உங்க அப்பாக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா பிடிக்கும், அதை பத்திலாம் நீ கவலைப்படாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கல்லறைக்கு முன்னாடி இவளுக்கு ப்ரொப்போஸ் பண்றான். என்னை கல்யாணம் பண்ணிக்க உன்னை நல்லபடியா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ப்ரொப்போஸ் பண்ண ரிலேஷன்ஷிப்ல தாண்டி வந்துட்டோம், அதனால இந்த ப்ரொப்போசல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன், டைரக்டா கல்யாணம் பண்ணாதான் ஒத்துக்குவேன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோவை கையில ரிங்க போட்டு விட்டுட்டு, கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு தானே, டைரக்டா குழந்தை பெற்றுக்கலாம், அதுக்கான வேலையை பார்க்கலாம் வான்னு சொல்லி இப்போ உன பார்த்தீங்கன்னா, ஆன்ட்டி எங்கள் 2 பேருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது கிளம்புறோன்னு சொல்லி ஹீரோவில் அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் வீட்டில் இருந்து ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரா. இப்போ அவளை வெல்கம் பண்ணுறதுக்காக ஹீரோவனோட ஆளுங்க கூட நின்றுட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஹீரோயினை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, ஹீரோவோட தம்பி இவளோட ஃப்ரெண்டு 2 பேர் ஹாப்பி மேரேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க 2 பேருக்கு லைட்டாக பற்றிக்கிச்சு போல. இப்போ இவங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருந்துட்டு இருக்க, ஹீரோவில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வரான். இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு சந்தோஷமா இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.